ஹாய் கேமர்ஸ், இன்னைக்கு நம்ம மைண்ட் கிராஃப்டில் பீஸ்ட் எஸ்எம்பி சீசன் 3 அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்எம்பியில் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எஸ்எம்பியோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் தான். ஸோ லைஃப் ஸ்டைல்னு என்னென்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இப்போது நான் போய் ஒரு பிளேயரை வந்து பார்த்தீங்கன்னா கில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம நண்பர் அச்சாப்படியே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அச்சாப்படி வாஸ் லைன் பை டார்க் எம்சி அப்படின்னு வந்ததுன்னா அதில் அவரோட ஒரு ஹார்ட் வந்து எனக்கு வந்துடும், அவர்கிட்ட ஒரு ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ அதுவே வந்து ஒரு நேச்சுரலாக டை ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது மேலேருந்து கீழே விழுந்து டை ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேங்க. ஸோ அந்த ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா லூட் மாதிரி ட்ராப் ஆகிருக்கும். ஸோ லூட் எடுக்கும்போது அந்த ஹார்ட் கிடச்சா தான், இல்லைனா அந்த ஹார்ட் வந்து திரும்பி உங்களுக்கு வரவே வராது. நீங்கள் வந்து இல்லைனா கிராஃப்ட் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். கிராஃப்டிங் ரெசிபியும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் கைஸ், ஓகேங்களா. ஸோ அதுவே இப்போ வந்து பிளேயர்கிட்ட இருக்கிற 10 ஹார்ட்டும் போயிட்டுனா அந்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா சர்வர்லேருந்து பேன் ஆகிடுவாங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்பி சீசன் 2 மாதிரி நல்லா போடணும்னு வேண்டிக்கிறேன். இந்த வாட்டி நிறைய புது பிளேயர்ஸ் வந்திருக்கீங்க, புது கான்செப்ட் வந்திருக்கு லைஃப் ஸ்டைல்னு. அதனால எல்லாரும் பார்த்தாடுங்க, செத்து போயிட்டு ரீஃபண்ட் சொல்லாதீங்க. ஆமா, டார்க் மாதிரி யாரும் சொன்னீங்க, ரீஃபண்ட் கேட்காதீங்க. நான் கேட்கல, போறோம் ஓனரே கேட்டாரு. நான் எங்க கேட்டேன்? நான் ஒரு ஆட்டு கூட போவே இல்லை எனக்கு. ரீஃபண்ட் கேட்டீங்க, ஓகே. இப்போ அடுத்த வைப் அது நான் சாவறதுக்கு மட்டும் ரெடியா கேட்டேன், அவ்வளவுதான். சீக்கிரம் கூடிய அது இது அவ்வளவுதான். எஸ்எம்பி ஸ்டார்ட் ஓடுங்க. எஸ்எம்பிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. போன எஸ்எம்பி மாதிரியே இந்த எஸ்எம்பி இழுத்து மூடாம ஃபுல்லா எண்டு வரைக்கும் முடிக்கிறோம், தட்டி தூக்குறோம். போடுங்க எல்லாரும். அலையே அலையே காட்டில மழையே அலலே அல. எல்லாரும் போடுங்க. அவரை பாருங்க. சரி, ஸோ எல்டிஜி சொன்ன மாதிரி தான் நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களாம் காம்படிட்டர்ஸ் இல்லை, நம்ம கூட ஓடுறவங்க தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த எஸ்எம்பி லெஜெண்டரி ஆக்குவோம். ஸோ அவ்வளோதான். 3, 2, 1 எல்லாரும் அவங்கவுங்கள பேச தேடி ஓடுங்கப்பா. வரது ப்ரோ, வாங்க நம்ம கிளம்பலாம். ஓகே கைஸ், இந்த எஸ்எம்பி வந்து பார்த்தீங்கன்னா டீமாக தான் இருக்க போது. ஸோ ஒரு டீமில் 3 பேர். ஸோ நம்ம டீமில் யார் யார் இருக்காங்க, அதாவது அவங்க டீமில் தான் நம்ம இருக்கோம். ஸோ நம்ம டீமில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரத் பிளேஸ் ப்ரோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் பிளேஸ். இவங்க 2 பேரும் தான் நம்ம டீமில் இருக்காங்க. ஐ மீன் அவங்க டீமில் நான் இருக்கேன். ஸோ ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வுட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் வீடியோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னடா அது விளையாடுறதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக விளையாடுறீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாவில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லான்ச்சர் யூஸ் பண்ணி ஜாவாவில் வந்து மொபைல்லே ப்ளே பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த சர்வரில் வந்து பெட்ராக் உள்ளே வரல. ஸோ அது ஏதோ ஒரு பக் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ஜாவாவில் உள்ள வர சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாவாவில் வந்து எல்லாருமே ப்ளே பண்ணிகிட்ருக்கோம் இப்போ. ஸோ கூடிய சீக்கிரத்தில் பெட்ராக் அந்த வராத பக் வந்து சரியாயிடுமா, அதுக்கப்புறம் நம்ம பெட்ராக்லேயே நார்மலாக வந்துக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ நான் இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எனக்கு தேவையான டூல்ஸ் எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம அச்சாப்படி ப்ரோ இருக்கார்ல, அதாவது பிரின்ஸ் பிளேஸ் அச்சாப்படின்னு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம், ரெண்டுமே ஒரே ஒரு ஆள் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அச்சாப்படின்னு பேர் வச்சுருந்தாரு, இப்போ பிரின்ஸ் பிளேஸ்னு பேரை மாற்றிட்டாரு, வேறு ஒன்றும் இல்லை கைஸ், ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டோனை வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான டூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிராஃப்ட் பண்ணிட்டேன் ஸ்டோன்ஸில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரத் ப்ரோ எங்கே போனார்னு தெரில. ஆஹா, பரத் வருவார்னு பார்த்தா ஜாம்பி தாங்க வரான். ஐயோ, நம்ம அச்சாப்படி ப்ரோ அடிச்சிருவார். என்ன ஜாம்பி அவர் அடிச்சிட்டா வேறு மாதிரி கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஹார்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் டை மாதிரி இருக்குல்ல கைஸ், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஹார்ட்டு. ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் உங்கள் டீமெட்டு இல்லை வேறு யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க எடுத்துக்கலாம். அதாவது வேறு டீமெட் இருந்தால் அவங்க எடுத்துக்கலாம். நீங்கள் பேசி கூட வாங்கிக்கலாம். அவங்கள்ட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் ஒரு பக்கத்தில் டீமெட் இருக்கேன்னு என்கிட்ட வந்துட்டு இதை வந்து ரைட் கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஹார்ட்டோட வந்து அது ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஈஸியான்னு பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்க்கு போகும்போது நமக்கு ஃபுட்டு கொஞ்சம் தேவைப்படும், மைனிங்க்கு எல்லாத்துக்குமே ஃபுட்டு தேவைப்படும் சொல்லி நாங்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் போகிற வழியில் ஒரு கேவ் இருந்தது. சரி உள்ளே வரலான்னு பார்த்தா பயங்கரமாக இருக்குது கேஸ் இந்த கேவ். ஸோ நாங்கள் இப்போதைக்கு உள்ளே இறங்க விரும்பலை, ஏன்னா எங்கள்கிட்ட யார்கிட்டையுமே ஒரு காப்பர் ஆர்மர் கூட கிடையாது. இப்போ இறங்கணுன்னா கண்டிப்பாக டை ஆகிடுவோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து யாருமே இறங்கலை. ஸோ மேலாப்பில் இருந்ததை மட்டும் மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்.
டீம்மேட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் இருந்தது. ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து இங்கே காப்பர் ஆர்மருக்கு வந்து மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம். ஸோ இந்த ஒரு கேவில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலாப்பில் பெருசாக ஒன்றுமே கிடைக்கல. கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடச்சிருந்தது. பெருசாக வேறு எதுவுமே கிடைக்கல கைஸ். ஓகேங்களா. பரத் ப்ரோ கிட்ட ஒரு 40 காப்பரு, நம்ம அச்சாபடி ப்ரோ கிட்ட ஒரு 40 காப்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் வந்து கொஞ்சோண்டு கோல் இருந்தது. சரின்ட்டு சொல்லிட்டு கோல் காப்பர்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். காப்பர் பெருசாக ஒன்றும் கிடைக்கல. ஒன்று தான் கிடச்சிது. பட் கோல் கொஞ்சோண்டு கிடச்சிது. சரி ஓகே, அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்ட்டு போட்டிருந்தாங்க. சரி ஓகே, நம்மளும் வந்து மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பர் வந்து எடுத்து மாற ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இது ஸ்மெல்ட் ஆக கொஞ்சம் நேரம் ஆகும். நான் காப்பர் ஆர்மர் வந்து மாறிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், காப்பர் ஆர்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறியாச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த கேவை விட்டு வெளில போகிறதா பிளான் போட்டோம். பிகாஸ் நாங்கள் வந்து எங்கள் பேஸை வந்து தேடணும். ஸோ அந்த பேஸில் தான் எங்களோட எல்லா ரிசோர்ஸஸ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மைனிங் அது இதுன்னு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் பேஸை தேடிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். பேஸை தான் தேடிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 அனதர் பிளேயர்ஸ், அதாவது எங்கள் டீம் மட்டும் இல்லாமல் வேறு 2 பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருந்தோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா வைபு ப்ரோவும் அதுக்கப்புறம் கிளாட் கிராஃப்ட் ப்ரோவும் தான். ஸோ வெளிலலாம் நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் இது லைஃப் ஸ்டைல் SMP. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு ஒன்று கிடையாது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து சரி ஓகே ஹார்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்து ஹார்ட்டை வந்து நாங்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் 2 பேர்த்தையும். அவங்க 2 பேர் தான் இருந்திருந்தாங்க, வேறு யாரும் இல்லை. அவங்க டீமில் வந்து இருந்தாங்க, பட் அவங்க வந்து இவங்க கூட இல்லை போல், அவங்க வேற எங்கேயோ இருந்திருப்பாங்க போல். நாங்கள் வந்து இவங்க 2 பேர்த்தையும் அடிச்சிட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஹார்ட்டும் கிடச்சிது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதை பரத் ப்ரோவும் அச்சாபடி ப்ரோவும் எடுத்துக்கிட்டாங்க. பிகாஸ் நான் பெருசாக யாரையும் அடிக்கலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா லூட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிது கைஸ். ரொம்ப லூட்டு கிடைக்கல, பட் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் லூட் கிடச்சிருந்தது. பரத் ப்ரோவும் அச்சாபடி ப்ரோவும் வேறு யாரையோ அடிச்சிருப்பாங்க போல். அதுலேருந்து ஏதோ ஹார்ட்டு கிடச்சிதுன்னு சொல்லி பரத் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஹார்ட்டு கொடுத்துருந்தாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட்டை நானும் எக்யூப் பண்ணிக்கிட்டேன். அவர் தெரியாமல் அடிச்சிருப்பேன். அதனால் அவர் கொஞ்சம் ஃபுட்டை கொடுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அந்த ஃபுட்டை நானே எடுத்துகிட்டு திரும்ப நான் ஹார்ட்டையும் எடுத்துட்டேன். ஸோ இப்போ அதை வந்து ரைட் கிளிக் பண்ணால் போதும் ஆட் ஆகிடும் இந்த மாதிரி. ஸோ மேலே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஹார்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இருங்க, அந்த மெசேஜ் போட்டோம், அது போணுச்சுன்னா கொஞ்சம் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது தெரியுது பாருங்க கைஸ். அதுக்காட்டி அடுத்த மெசேஜ் பண்ணிட்டாங்க. சரி ஓகே கைஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைனிங் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சோண்டு அயன் கிடச்சிது. சரி ஓகே, இதை மைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பரத் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் உட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருந்தார். நானும் வச்சு அப்படியே மைனிங் பண்ணிட்டு இருந்தோம். இதில் எத்தனை அயன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். என்ன கைஸ், வெறும் 3 அயன் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஒரே ஒரு அயன் பிக்காச் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் கீழே போனோன்னா எங்களுக்கு டைமண்ட்ஸும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை வந்து 3 அயன் கிடச்சது இல்லையா, அதை வச்சு ஒரு பிக்காச் கிராஃப்ட் பண்ணிட்டு டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு கரெக்டாக லேக் ஆகிருக்கும். ஏன்னா நான் வந்து டெலிகிராமில் வந்து பேசிக்கிட்டு விளையாண்டுட்ருப்பேன். அப்போ எனக்கு திடீர்னு ஒரு கால் வந்துடும், வாட்ஸ்அப் கால். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு எனக்கு வந்து கொஞ்சம் லேக் ஆக ஆரம்பிச்சிட்டு வேறு ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நானும் கொஞ்சம் உட்டு கலெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பரத் ப்ரோ கூட சேர்ந்து கொஞ்சம் உட்டை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பேஸ் கட்டை எங்களுக்கு வந்து கொஞ்சம் உட்டு தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து கொஞ்சோண்டு உட்டை வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா மைனிங் போயிருந்தோம். அப்போவும் எங்களுக்கு கொஞ்சம் டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரத் ப்ரோ வந்து சுற்றி மைன் பண்ணிட்டு இருந்தார் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவர் கூடயே சேர்ந்து மைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் என் கையில் தான் அயன் பிக்காச் இருக்குது. இதை மைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் நாங்கள் கிராஃப்ட் பண்ணிக்கலான்னு பிளான் போட்டிருந்தோம். பிகாஸ் SMPயில் வந்து 1 வீக் ஆனதுக்கப்புறம் தான் டைமண்ட் ஆர்மர் செய்யணும். ஸோ இன்னும் 1 வீக் ஆகலை. அதனால தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டூல்ஸ் மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைமண்ட் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து இதையும் கலெக்ட் பண்ணிடலாம். அடுத்த பரத் ப்ரோ கொஞ்சம் சுற்றி மைன் பண்ணி பார்த்தாரு வேறு எதுவும் டைமண்ட் இருக்குமான்னு. பட் நாங்கள் கொஞ்சம் அன்லக்கி. ஸோ எங்களுக்கு எந்த டைமண்டும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து நான் என்ன கிராஃப்ட் பண்ண போகிறேன்னா வந்து 3 ஸ்வாடு ஒரு பிக்காச் வந்து கிராஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு ஒரு ஸ்வாடு, அச்சாபடிக்கு ஒரு ஸ்வாடு, பரத் ப்ரோக்கு ஒரு ஸ்வாடு, பரத் ப்ரோக்கிட்டே பிக்காச்சும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் பேஸ் வந்து பில்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அண்டர் கிரவுண்டில் தான் பேஸ் கட்ட போகிறோம். ஸோ அப்போ தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். பிகாஸ் மேலே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது வந்து அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்குது. பிகாஸ் இந்த SMPயில் வந்து யாராவது பில்டு பண்ண பேஸை வந்து நீங்கள் லூட்டும் அடிக்கலாம், அதோடு அந்த பில்டை வந்து நீங்கள் டேமேஜும் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நோ ரூல்ஸ் தான், பட் கொஞ்சம் கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கும்.
இந்த எஸ்எம்பியில். ஸோ ஓகே கைஸ், அப்புறம் நாங்கள் ஒரு சின்ன இடத்த வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அச்சா இப்படி கொஞ்சம் ஃபார்மிங் பண்ணார், நானும் அப்படியே அச்சீவ்மெண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதாங்க கைஸ் இப்போதைக்கு நாங்கள் பில்டு பண்ணியிருக்கிறது. பெருசாக ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சோண்டு பண்ணி வச்சுருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எங்கள் செஸ்ட்டெல்லாம் அந்த மாதிரி கீழே வச்சுருந்தோம். இந்த பாருங்கள் 7 டைமண்ட் என்கிட்ட இருக்குது டோட்டலாக. ஸோ அது எங்கள் டீமுக்கு தான், ஸோ எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீமுக்கே சேர்த்து 7 டைமண்ட் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் மட்டும் மைனிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்துருந்தேன் கைஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து எனக்கு கொஞ்சோண்டு கோல்டு கிடச்சிருது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த சர்வரில் எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது, யார் எப்போ வேணாலும் வந்து நம்மளை அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் வந்து கோல்டன் ஆப்பிள் கோல்டன் கேரட்லாம் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டெல்லாம் இப்போயே கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேவ் பார்த்தேன், உடனே பரத் ப்ரோ வர சொல்லிட்டேன். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேவுக்குள்ளே போயிட்டு இருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேவில் வந்து எங்களுக்கு பெருசாலாம் ஒன்றும் கிடைக்கல, கொஞ்சோண்டு அயன் தான் கிடச்சிருந்தது. ஸோ நான் இந்த இடத்துல எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், பட் வந்து இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ஸோ அப்புறம் வந்து பார்த்தா லாவாலாம் போயிட்டு இருந்தது, பட் வெறும் ஒரே ஒரு பக்கெட் லாவா தான். ஸோ அதை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, நெதர் போர்ட்டல் கூட பில்டு பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தா பரத் ப்ரோ அயன்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரே மைன் பண்ணிட்டு இருந்தார், நானும் அப்பப்போ கொஞ்சோண்டு மைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த அயன் வச்சு எப்படி இருந்தாலும் அயன் ஆர்மர் கிராஃப்ட் பண்ண முடியாது, அதுக்கு தனியாக நான் மைனிங் போய் தான் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்புறமா நாங்கள் நைட்டு ப்ளே பண்ணிட்டு இருந்தப்ப அச்சா அப்படி ப்ரோ அப்படி போனார், நான் இப்படி வந்தேன். சடார்னு எல்லா பிளான்ட்டும், அதாவது இங்கே இருந்த எல்லா வீட் சைடும் தானே அட் அ டைமில் உடஞ்சிட்டு நாங்களாம் கோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டோம். அப்புறம் தான் தெரிஞ்சது எங்களுக்கு வந்து சன்லைட் இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும்னு. ஸோ அது தெரியாமல் நாங்கள் ரெண்டு பேர் இல்லை 3 பேரும் பயந்துட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் கேமே விளையாடல, 3 பேருமே வெளில போயிட்டோம். அதுக்கப்புறம் மார்னிங் தான் வந்தோம். அட்மின் சொன்னார் இந்த மாதிரி சன்லைட் இல்லைனா அந்த மாதிரி உடஞ்சிடும் ப்ரோ அப்படின்னு. அப்புறம் தான் சரின்ட்டு இருந்தோம். அதுக்கட்டி நாங்கள் எங்கள் பேஸெல்லாம் மாற்றலான்னு முடிவு எடுத்திருந்தோம். ஸோ ஓகே கைஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதான் கைஸ் பேஸ் பார்த்துக்கோங்க. ஸோ பரத் ப்ரோ தான் அதை ஃபுல்லாக வந்து பில்டு பண்ணிகிட்டு இருக்காரு, ஐ மீன் ஃபுல்லாக டெக்கரேட்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அச்சாப்படி ப்ரோவும் கூட சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் மைனிங் போயிட்டு வந்த கேப்பில் இம்மா பண்ணியிருந்தாங்க, இதுக்கப்புறமும் பண்ணிகிட்டு இருக்காங்க, இதோ பார்த்தாலே தெரியும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அச்சாப்படி ப்ரோ வந்து அங்கே வந்து சீட்லாம் நட்டு வச்சுட்டு இருந்தார். பிகாஸ் அவர் வந்து ஃபுட்டை பார்த்துப்பார், நான் மைனிங்கை பார்த்துப்பேன், பரத் ப்ரோ இந்த மாதிரி டெக்கரேஷன் இதெல்லாம் பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். ஸோ ஓகே கைஸ், ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ டாடா பை பை, see you guys.